எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்படி கேட்கணும். இன்னைக்கு மண் சட்டியில் வந்து நிஷா சின்ன வெங்காயம்லாம் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். என்ன மீன் குழம்பு? கொடுவா, கெண்டை எல்லா மீனும் கலந்து கிடக்கு. பண்ணா அந்த எடை அது ஒரு கிலோவுக்கு நிற்கிறேன்னு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. எவ்வளோ அது கிலோ? 300 டேங்க அப்பா, 300 ரூபாயா? குலகாரப்பாதீங்களா. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், நல்ல எண்ணெய். ஒன்றா இதில் எல்லாம் 1 கிலோவா இது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. நிஷா வறுக்கிறது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீன் வறுவல் வீடியோ போடலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டையும் உள்ளே போட்டுருவோம். வெடித்து வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள். வேறு என்ன அது அடுத்தது? அப்பா அனல் அடிக்குதே. அடுப்புக்கிட்டா அனல் தான் அடிப்போம். இல்லை, இது சட்டி அனல் அடிக்குதுடி. அடுத்தது வந்து வெந்தயம்லாம் நல்லா வெடிச்சு வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா. மீன் குழம்புனாலே அந்த பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு 5-6 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கோம். ஆஹா. நெக்ஸ்ட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட் இருக்கும் அதிகமாக. அடுத்தது நன்றாக வதக்க வேண்டும். வதக்கு பொறுமையாக வதக்கு. சட்டி அடுத்த துணி எடுத்துட்டு வர. மீன் குழம்பு உனக்கு பிடிக்காதுல்ல நிஷா? நிஷா திங்க மாட்டேன். இன்னும் 1 வாரம் கழிச்சு அப்புறம் விறகடுப்பு தான். 25 நாளைக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும். அதுவும் புக் பண்ணால் வர்றதுக்கு 25 நாள் ஆகுமா சிலிண்டரு. நம்ம இனிமேல் 19ஆம் தேதி, எங்களுக்கு 19ஆம் தேதி தான் புக் பண்ண முடியும். 19ஆம் தேதி புக் என்ன நாளைக்கு தானே 19ஆம் தேதி, இன்னைக்கு 16. இன்னும் 3 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். அப்படி புக் பண்ணி அங்கிட்டு ஒரு 25 நாள் கழிச்சு தான் வரும். யார் இந்த சிலிண்டர்லாம் ஐயோ அவசரமாக சிலிண்டர்லாம் இதாக போதே அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் உள்ள சிலிண்டரும் இருக்குது. அதையும் புக் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். எங்கள் அத்தைக்கு இருக்கா, அவங்களுக்கு திருச்சியில் இருக்குது. எனக்கு இருக்குது இங்கே களத்தூருக்கு ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்குது. இல்லை சொல்கிறேன், இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா 3தையும் புக் பண்ணி 3தையும் புக் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு 2 மாதத்துக்கு புக் பண்ணி வாங்கி எப்படி அங்கேருந்து கொண்டு வருவேன் சிலிண்டர்? இங்கேயே புக் பண்ணிவிட்டு எம்டி சிலிண்டர் தானே கொடுக்க போகிற. வேற அவங்களோட திருச்சியில் இருக்குது, திருச்சி புக்கு. எம்டி சிலிண்டர் இங்கே ஒன்று இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையா? எம்டி இருக்குது. இப்போ நீ ஒன்று புக் பண்ணினா வந்து எம்டி தானே கேட்பாங்க. இந்த எம்டியை கொடுத்து விட்ற வேண்டியதுதான். சரி, அப்புறம் எம்டியை கொடுத்துட்டு அத்தைக்கு எப்படி புக் பண்ணி வாங்க? 3யும் நம்மளது 2 சிலிண்டர் இருக்கா? நம்மளோட 1 தான் இருக்கு. 1 தானே புக் பண்ணோம். அப்படியா? அத்தையோட தான் 2. எம்டி சிலிண்டர் எத்தனை இருக்கு நீங்க வீட்டில்? எம்டியே இல்லைங்க, 1 தாங்க. நம்ம பேருக்கு 1 தான். நம்ம பேரை விட்டுரு. வீட்டில் மொத்தம் எத்தனை சிலிண்டர் இருக்கு? மொத்தம் 3 சிலிண்டர் இருக்கு. அத்தையோட 2, நம்மளோடது சரி இருக்கு. இப்போ ஒரு சிலிண்டர் புக் பண்ற, 2 சிலிண்டர் இப்போ எம்டியா இருக்கு அத்தையோடது. ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டு அத்தை விட்டு சிலிண்டர் கொடுக்க வேண்டியதானே? அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னொன்று உடனே புக் பண்ணிட வேண்டியதானே மறுநாள்? அப்படி எப்படி உடனே ஒரு பேர்ல 1 மாசத்துக்கு 1 தான் புக் பண்ணலாம், அடுத்த மாசத்துக்கு தான் மறுபடியும் இன்னொன்னு புக் பண்ணலாம். அது இப்போ வந்திருக்கிறது. முன்னாடி எல்லாம் முன்னாடியுமே அப்படிதான். என்னது உடனே புக் பண்ணி வாங்க மாட்டாங்க. 10 நாளாவது ஆகணும் அவங்க பேர். அதான் சொல்றேன், 10 நாள் கழிச்சு அதுல எப்படி ஆகும்னு அதான் சொல்றேன். அப்படி நீ புக் பண்ணி வாங்கினாலும் 2 தான் வாங்கலாம். 1 எரிச்சுக்கிட்டு இருப்ப, 1 கொடுத்து இன்னொன்னு வாங்க, இன்னொன்னு கொடுத்து இன்னொன்னு வாங்க. அப்புறம் எப்படி 2 தான் வச்சுக்கலாம். 2 இது எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, 1 எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும். 2 தானே மொத்தமே இருக்கும். மொத்தம் 2 எம்டி சிலிண்டர், ஒரு சிலிண்டர் எரிஞ்சு. எம்டி இருக்கா? 3 எம்டி இல்ல. எம்டினே வையி. இப்போ ஒரு எம்டியை கொடுத்து இன்னொன்னு வாங்குவோம், புதுசா ஒன்று வாங்குவோம். இன்னொரு எம்டியை கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்குவேன். இன்னொரு எம்டியை கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்குவேன். நீ 3 இருந்தா 2 தான் வாங்க முடியும். எப்படி 3 வாங்குவேன்? 3 எம்டி சிலிண்டர் இருக்குன்னு வை. நீ எத்தனை? 3 பைத்தியக்காரனே. மொத்தம் எங்கள் வீட்டில் 3 சிலிண்டர் இருக்குது. அதாவது எங்கள் அம்மாவோடது 2 எம்டி, அது எம்டியாக கிடக்கு. எங்களோடது 1 அடுப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மிச்சம் 2 எம்டி இருக்குது. இது 2தையும் புக் பண்ணோம்னா 2 வாங்கிடலாம். கரெக்டு தானே?
ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி பார்த்தாலும் ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கும். ஒன்று எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? மூணுதையும் எப்படி எம்டி மூணுதையும் வாங்க முடியும்? ஒன்று நான் சொன்னேன் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். 2 இது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும்ல. தெரியாது நமக்கு. தெரிஞ்சிருந்தா வாங்கியிருந்துருக்கலாம். இந்த பைத்தியக்காரினால வீடியோ குழம்பு வைக்கிற வீடியோவா கேஸ் வீடியோவான்னு தெரியல. வெங்காயம் வதக்கிறோம் நல்லா. இன்னும் வதங்கணுமா? உங்களுக்கு இந்த சின்ன சிலிண்டரோட வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சின்ன சிலிண்டரோட வீடியோ பார்க்காதவங்க பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நாங்களே இந்த சிலிண்டர்லாம் வராதுன்னு இந்த இதுவும் புக் பண்ணதும் வராதோ அப்படின்னு நினைச்சா நாங்கள் வந்துருச்சு. 20 உனக்கு என்ன சொன்னாங்க ஓட்டர் ஐடிக்கு? ஒரு மாதம் ஆகும். பேர் மாறுறதுக்கேவா? மாறி புதுசாக உனக்கு இப்போ வந்துச்சுல அந்த மாதிரி வந்து இல்லையா? பேர் மாதிரி வந்துருச்சாயா? அதுக்கு இது பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சியா? ஒரு மாதம் ஆகும்யா. பேர் மாதிரி இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உனக்கு ஒரு கார்டு வரும் பேர் மாறினதுக்கு. பேர் மாறினதுக்கு வராது. நம்ம கம்ப்யூட்டர்ல பேர் மாத்தியாச்சு. கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் பேர் மாத்திருக்க மாதிரி அப்ளை பண்ணிருந்தோம். கம்ப்யூட்டர்ல மாறி இருக்கு. இப்போ இங்க வர்ற மாதிரி போஸ்ட் ஆபீஸ் வர்ற மாதிரி இப்பதான் அப்ளை பண்ணிருக்கோம். அட்ரஸ் சாவுக்கு ஒரு நல்ல பழுத்த தக்காளி. நிசாவுக்கு இன்னும் ஒரு மாசத்துல அட்ரஸ் மாறி வந்துடும். செல்வா இந்த 40 வருஷமா செல்வா வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் தடவையே ஓட்டு போட போறாரு. ஓட்டு போட்டுருங்க. சின்ன மனையில ஆனா ஒரே ஒரு தடவை போட்டிருப்பியா? பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒண்ணு போட்டிருப்பேன். கலர் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அப்போ ஒண்ணு கல்யாணம் ஆகி நம்மளுக்கே 10 வருஷம் ஆச்சு. சின்ன ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. என் பேர் வந்துருச்சு. சின்ன ஸ்கூல்ல, பெரிய ஸ்கூல்ல இல்ல. சின்ன ஸ்கூல்ல தான் ஓட்டு போடுவாங்க. இங்கிட்டு வந்துன்னா இங்கிட்ட அடிக்குது, அங்கிட்டு வந்துன்னா அங்கிட்ட அடிக்குது. மல்லித்தூள் டப்பா எடுத்து வச்ச மாதிரி எடுத்துட்டு வரலாம். அம்மா போய் எடுத்துட்டு வாங்கிட்டு நல்லா வதங்கியாச்சு. தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்ததா இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி போடு. அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்தது மீன் குழம்பு பவுடர் 2 ஸ்பூன். கருவேப்பிலை எல்லாம் போட்டியா? அதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இதில் கருவேப்பிலை இல்லை, காணவே காணா. இன்னும் அடியில் இருக்கும். ஆனால் வதக்கணும் இல்லை. இதாக இருக்குது பச்சை. வெந்தயம் தான் அடி போட்ட கம்யூனிட்டி எடுத்தாந்து வச்சிருக்கேன். போட்டேனா அது கொத்தமல்லி. சட்டியையே குப்பரை கவுத்தா கூட வரவே வராது. ஏன் சொல்லு? கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சா போடலை. முதல் உப்பு போட்டியா வதங்குறதுக்கு? உப்பு நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஃபுல்லாக கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்கும் பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சாப்பா? கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. பார்த்து ஆட்டாத. தட்டு எடுத்து வச்சுக்கிறேன் கூட, நான் பிடிச்சிக்கிறேன். எங்கிட்ட அடிக்குது? இங்கே இருந்து அடிக்குதா? எப்படி எப்படியெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்கு. சரி, நெக்ஸ்ட் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை இறக்கிறாங்க. கையில் சுத்தம் பண்ணி விட்றாத. இது நிசா போடுறது இப்போ கெண்டை மீன். அந்த பெரிய பெரிய பீஸா உள்ளது தான் கொடுவா. இதுதான் கொடுவா. இது எனக்கு தந்துடணும். ஓகே, மண்டையும் எனக்கு தான், கொண்டையும் வாழையும் எனக்கு தான். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் மண்டை. இதெல்லாம் கெண்டை.
அவ்வளோதானே, குழம்பே முடிஞ்சில்ல, அப்புறம் என்ன. வேக வச்சோன்னா அவ்வளோதான். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி கொதிச்சோன்னா போட வேண்டியதான். லைட்டாக மீன் ஒரு நல்லா தலை கொதிச்சு வந்தால் மீன் வெந்தோம், அதோட மல்லித்தலையை போட்டோம். ஏன்னா அப்புறம் இது இன்னும் 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் மக்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். இப்படி தான் இதே மாதிரி மண் சட்டியில் வச்சேன். ஃபஸ்ட்டு இதில் 3 விஷயங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா மண் சட்டியில் வைக்கிறது, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் ஊற்றினியா, சரி நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். விறகடுப்பில் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு வச்சுருவோம். சரி, வேறு என்ன சொல்ல விரும்புகிறேன்? பாய் பாய். வேறு என்ன ரெசிபி மீனில் செய்யலாம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம செஞ்சு போட்டுருவோம்.